அந்த குழந்தைய பெஞ்சில் படுக்க வைத்ததும் அந்த குழந்தையை பார்த்த மீனா சிம்மா என்று கத்தினாள். உடனே அம்மா என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு சிம்மனும் அந்த குழந்தையை சென்று பார்த்தான். அந்த குழந்தையின் உடல் முழுவதும் சிவப்பு சிவப்பாக கொப்பளங்கள் இருந்தது. குழந்தை உடல் அனலாக கொதித்தது. அதை பார்த்த சிம்மனோ ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பின்பு அம்மா இந்த குழந்தையை நான் ட்ரீட் பண்றேன், நீங்க கொஞ்சம் தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு தனது பேக்கில் இருந்த ஊசியை எடுத்தவன் அந்த குழந்தையின் கைவிரல்களில் குத்தினான். அதிலிருந்து கருப்பு நிறத்தில் ரத்தம் வந்தது. அந்த இரத்தத்திலிருந்து வந்த ஸ்மெல் மிகவும் மோசமாக இருந்தது. அந்த ஸ்மெல்லை தாங்கிக் கொள்ள முடியாத மீனாவும் குழந்தையின் தந்தையும் மூக்கை மூடிக்கொண்டனர். சிம்மன் அந்த குழந்தையை காப்பாற்றுவதில் குறியாக இருந்ததால் அதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. குழந்தையின் நிலையை கண்ட மீனா, நீங்க வந்திருக்கீங்க, இந்த குழந்தையோட அம்மா எங்க என்று கேட்டாள். குழந்தையின் அப்பாவான கிருஷ்ணா ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு பின்பு, அவ 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா, இப்ப என் பொண்ணை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்று சொன்னான். கிருஷ்ணா அப்படி சொன்னதும் மீனாக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்பது என்று தெரியவில்லை. பெத்த பிள்ளைய, அதுவும் 4 வயசு பெண் குழந்தையை விட்டுட்டு போக எப்படிதான் மனசு வந்துச்சோ என்று நினைத்து கொண்டு அந்த குழந்தையை பாவமாக பார்த்தாள். குழந்தையின் விரல்களிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா, என் பொண்ணுக்கு என்னாச்சு, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவதான், என் பொண்ணை தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்தி கொடுங்க என்று அழுதான். உடனே சிம்மன் கோபமாக, இப்ப மட்டும் அழுக தெரியுதுல, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க தெரியாதா? ஆமா, குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு விசித்திரமா ஏதாவது கொடுத்தீங்களா என்று கேட்டான். உடனே கிருஷ்ணா, ஆமா, என் பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க காசு இல்லை, அதனால ஒரு ஹோட்டல்ல மிச்சம் இருந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அது அநேகமா கெட்டு போனதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே சிம்மன் கோபமாக, பெத்த பிள்ளைக்கு சாப்பாடு கூட போட முடியலன்னா அப்புறம் எதுக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டு திரும்பியவன் அப்பொழுதுதான் அவனை நன்றாக பார்த்தான். அவனது உயரமும் உடல் தேகமுமே அவன் ஆர்மியில் இருந்தவன் என்பதற்கு சாட்சியாக இருந்தது. அவனது இடுப்பு ஒரு புறமாக வளைந்தது போல் இருந்தது. அதை பார்த்தவன் நிச்சயம் அவனுக்கு ஆர்மியில் ஏதோ நடந்திருக்கும், அதனால்தான் இப்படி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் குழந்தையை பார்க்க ஆரம்பித்தான். சிம்மன் ஊசியை செலுத்திய அடுத்த 10 நிமிடத்தில் குழந்தை மெதுவாக கண் விழித்தது. குழந்தை கண் விழித்ததும் முதலில் தேடியது தன் தந்தையைத்தான். அப்பா என்று சொல்லி வேகமாக அந்த குழந்தை ஓடி சென்று தன் தந்தையை கட்டிக்கொள்ள அவனும் தன் மகளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, மகி உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லாதான் இருக்க என்று சொல்லி அந்த குழந்தையின் முகம் முழுவதும் முத்தமிட்டான். அந்த காட்சியை கண்ட மீனாவுக்கோ கண் கலங்கியது. இப்பொழுது சிம்மன் அவன் அருகில் சென்று, உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகல, நான் குழந்தைக்கு கொஞ்சம் மெடிசின் தரேன், அதை மட்டும் 3 நாளைக்கு கொடுங்க, குழந்தை நார்மல் ஆயிடுவா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க என்று சொன்னான். உடனே கிருஷ்ணா சிம்மனை கையெடுத்து கும்பிட்டு, என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு என்று சொல்லி ஒரு 200 ரூபாயை அவனிடம் எடுத்து கொடுக்க, சிம்மனும், இல்ல அதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்க பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க என்று சொன்னவன் பின்பு, சரி இப்ப நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான். தம்பி, நான் ஆர்மியில இருந்தப்போ நடந்த ஒரு போர்ல எனக்கு பலத்த அடிபட்டுருச்சு, இதுக்கு மேல ஆர்மியில என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால எந்த வேலையும் பார்க்க முடியல. அப்படி இருந்தும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போனேன். 1 மாசமா அங்கதான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சம்பளம் தரேன்னு சொன்னாரு. ஆனா வேலை எப்ப முடிஞ்சிச்சோ அப்ப எங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்காம நைட்டோட நைட்டா அந்த மேஸ்திரி ஓடி போயிட்டாரு. 1 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போச்சு தம்பி என்று சொன்னான். சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலனா, நாங்க இன்னும் 4-5 நாள்ல இங்க கிளினிக் ஓபன் பண்ண போறோம். எப்படியும் பில் கவுண்டர்ல ஆள் தேவைப்படும். நீங்களும் உங்க பொண்ணும் மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. 3 வேளை சாப்பாடு கொடுத்துடுறோம், அப்புறம் மாசம் சம்பளம் தரோம். உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டான். உடனே கிருஷ்ணா கண்களில் கண்ணீருடன், நான் நாட்டுக்காக தான் சேவை செய்ய போனேன், ஆனா என்னோட நிலைமை எப்ப சரியில்லையோ அப்ப யாருமே என்ன கண்டுக்கல. இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் உங்களை மாதிரி ஆளுக்காகவாவது இராணுவத்துல வேலை பார்த்ததுல எனக்கு பெருமை தான். என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சிரமமா இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணா தன் மகளை தூக்கி கொண்டு வெளியே போக போனான். அப்பொழுது, ஒரு நிமிஷம் இருங்க
எனக்கு தெரியும் உங்களுக்கு பேக் போன்ல அடிபட்டிருக்கு, உங்களால ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது. ஆனா அதையும் மீறி நீங்க இத்தனை நாள் எப்படி வேலை பார்த்தீங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. நீங்க உங்க பொண்ணுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களோட பேக் போன்ல இருந்து ஒரு வகையான ரசாயனம் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க பேக் போனை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ நீங்க இதே மாதிரி அதை கவனிக்காம விட்டீங்கன்னா காலத்துக்கும் நடக்க முடியாம பெட்லயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த குழந்தைய யார் பார்த்துப்பா? உங்களுக்காக இல்லாட்டாலும் இந்த குழந்தைக்காவது நீங்க இங்க இருங்க, உங்களை நான் சரி பண்றேன் என்று சிம்மன் சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் ஆச்சரியமாக, எனக்கு பேக் போன்ல அடிபட்டிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கிருஷ்ணா கேட்டான். உடனே சிம்மன், ஒரு டாக்டரா இதுவாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே நடந்துரும். தயவு செஞ்சு உங்க பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்னான். உடனே அந்த குழந்தையும் தன் தந்தையின் தோலை கட்டிக்கொண்டு, அப்பா அப்பா, நம்ம வீட்டுக்கு போனா நமக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லப்பா. நம்ம அந்த அங்கிள் சொல்ற மாதிரி இங்கே இருப்போம்ப்பா. நான் எந்த சேட்டையும் பண்ணாம சமத்தா இருந்துப்பேன்ப்பா என்று சொல்லியதும் மீனாவிற்கு இன்னும் கண் கலங்கியது. உடனே வேகமாக சென்று அவனிடம் இருந்த அந்த குழந்தையை வாங்கி, இங்க பாரு பாப்பா, நீ என் கூட இருக்கியா? உனக்கு தேவையான எல்லாம் நான் வாங்கி தரேன் என்று கேட்டாள். நான் எங்க அப்பா இருந்தாதான் இருப்பேன், அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் என்று சொல்லி வேகமாக கிருஷ்ணாவின் காலை அந்த குழந்தை கட்டி கொண்டது. பாத்தீங்களா, உங்க மேல உயிரா இருக்கிற உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க என்று சிம்மன் சொல்ல, அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் கிருஷ்ணா சரி என்று ஒத்துக்கொண்டான். உடனே மீனா, சிம்மா, நீ அவரை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடு. எப்படியும் அவங்க கிட்ட அவ்வளவா திங்ஸ் இருக்காது. நான் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போய் குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். மீனா அங்கிருந்து சென்றதும் கிருஷ்ணாவை அங்கிருந்த ஒரு அறைக்கு கூட்டி சென்றவன் அவன் போட்டிருந்த சட்டையை கலட்ட சொல்லி பார்க்க சிம்மனுக்கே கண் கலங்கியது. அந்த அளவுக்கு அவன் உடல் முழுவதும் பெரிய பெரிய காயங்கள் இருந்தது. ஒரு சில இடங்களில் புல்லட் பாய்ந்து ஆபரேஷன் செய்யப்பட்டது நன்றாக தெரிந்தது. இவ்வளவு காயங்களுடன் ஒருவன் நடப்பதே பெரிய விஷயமாக இருக்கையில் கிருஷ்ணா தன் மகளுக்காக வேலை செய்வதை நினைத்து சிம்மன் பெருமைப்பட்டான். இப்படியும் ஒரு தந்தை இருக்கத்தான் செய்கிறார் என்று. கிருஷ்ணாவை அங்கிருந்த படுக்கையில் படுக்க வைத்து தனது பேக்கில் இருந்த ஊசிகள் ஒவ்வொன்றாக எடுத்து கிருஷ்ணாவின் உடலில் செலுத்த ஆரம்பித்தான். ஊசி செலுத்திய 5 நிமிடத்திலேயே கிருஷ்ணாவிற்கு உடலெல்லாம் அதிகமான வலி எடுக்க ஆரம்பித்தது. அந்த வலியை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடனே சிம்மனை பார்த்து, தம்பி, என்னால் இந்த வலியை தாங்கிக்கவே முடியல. ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா இப்படி வலிக்குது என்று கேட்டான். சார், கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. இந்த வலி தான் உங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற உள்காயத்தெல்லாம் சரி பண்ணும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து கிருஷ்ணாவை பார்த்து கொண்டிருந்தான். சிம்மன் சொல்லியது போலவே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனது உடலில் இருந்த வலி மெதுமெதுவாக குறைய ஆரம்பித்தது. அடுத்த 20 நிமிடத்தில் அனைத்து ஊசிகளையும் எடுத்து விட்டவன் பின்பு, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டான். நிஜமாவே எனக்கு இப்போ நல்லா இருக்கு. எப்பவும் ஒரு வலியோட தான் நான் இருப்பேன். அந்த வலி இப்ப என்னோட உடம்புல இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, அப்பா என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தை உள்ளே வந்தாள். மீனா அவளுக்கு பிரின்சஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்க அதை போட்டுக்கொண்டு நின்றவளை கண் கலங்க பார்த்தான் கிருஷ்ணா. சிம்மன் கிருஷ்ணாவிற்கு ட்ரீட்மெண்ட் செய்து முடித்ததும் கிருஷ்ணா சந்தோஷமாக, எப்போதுமே என்னோட உடம்புல இருக்கிற வலி இப்போ இல்ல, நிஜமாவே எனக்கு ரொம்ப உடம்பு லேசான மாதிரி இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பா என்று கிருஷ்ணாவின் மகள் மகி ஓடி வந்தாள். மீனா மகிக்கு ஏஞ்சல் போன்ற புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்க அதில் தனது மகளை பார்த்த கிருஷ்ணாவின் கண்கள் கலங்கியது. உடனே மீனாவிடம், எதுக்குமா இதெல்லாம் என்று கேட்டான். இருக்கட்டும்பா, சின்ன பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுத்தேன், ரொம்ப அழகா இருக்கும். எனக்கும் அவளுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனால தான் நானும் வாங்கி கொடுத்தேன் என்று சொன்னவள் அவனுக்கு தேவையான திங்ஸ்களையும் கையில் கொடுத்து, இதுல சமைச்சு சாப்பிட்றதுக்கான பொருள் இருக்கு, குழந்தைக்கு நல்லதா சமைச்சு கொடுங்க, எந்த ஹெல்ப் வேணாலும் எங்க கிட்ட கேளுங்க என்று மீனா சொன்னாள்.
தனக்கு வேலையும் கொடுத்து தன் மீது இவ்வளவு பாசம் காட்டும் அவர்கள் இருவரையும் கிருஷ்ணா நன்றி உணர்வுடன் பார்த்தான். அவர்கள் அனைவரும் உள்ளே பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது, இந்த கிளினிக்கு ஓனர் யாரு என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் என்று சிம்மா சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வர அங்கு ஒரு 35 வயது தக்க பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் சிம்மன், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். நீங்க தான் இங்க புதுசா கிளினிக் ஓபன் பண்ண போறவங்களா? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, நீ எப்படி டாக்டர் ஆன என்று அந்த பெண் கேட்டாள். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க தான் இங்க கிளினிக் ஓபன் பண்றோம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்று சிம்மன் சற்று கடுப்பாக கேட்டான். சரி சரி, நான் வந்த வேலையை பார்க்கறேன் என்று சொன்னவள் அவளது கையில் இருந்த ஒரு கார்டை அவனிடம் கொடுத்து, உங்க கிளினிக்கு தேவையான எல்லா மூலிகையும் இந்த கடையில தான் இனிமே நீங்க வாங்கணும் என்று சொன்னாள். அந்த பெண் அப்படி சொன்னதும் அந்த கார்டை வாங்கி பார்த்தவன், உங்களோட பொருள் தரமாகவும் அதே சமயத்துல நியாயமான விலையோடையும் இருந்தா கண்டிப்பா வாங்குறேன் என்று சிம்மன் சிரித்து கொண்டே சொன்னான். என்ன, தரமா இருந்தாவா? தம்பி, நீங்க வாங்குறியான்னு நான் கேட்கல, இங்க தான் வாங்கணும்னு சொல்றேன், புரியுதா என்று அந்த பெண் முகத்தை சுளித்து கொண்டு சொன்னாள். உடனே சிம்மன் கோபமாக, என்ன கட்டளை போடுறீங்களா என்று கேட்டான். அந்த பெண்ணோ, அப்படிதான் வச்சுக்கோ, நான் யாருன்னு தெரியாம என் கூட மோதாத. நீ இந்த இடத்துல கிளினிக் அமைதியா நடத்தணும்னா இந்த கடையில தான் மருந்து வாங்கி ஆகணும், இல்லனா சீக்கிரமே இந்த கிளினிக்கை உன்னை மூட வச்சிடுவேன் என்று அந்த பெண் கோபமாக சொன்னாள். உடனே சிம்மன் அவன் கையில் வைத்திருந்த அந்த கார்டை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டவன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்கிட்ட என்னால மருந்து வாங்க முடியாது என்று சொன்னான். அப்படியா, எண்ணி வச்சுக்கோ, நீ இன்னும் 4 நாள்ல உன்னோட கிளினிக் ஓபன் பண்ணலான்னு கனவு கண்டுட்டு இருக்கல்ல, அதுக்கு முன்னாடி உன்னோட இந்த கிளினிக்கை நான் க்ளோஸ் பண்ண வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். வெளியில் சத்தம் அதிகமாக கேட்கவும் வேகமாக வெளியில் வந்த மீனா, என்னப்பா வந்தது யாரு, என்ன சத்தம் கேட்டுச்சு என்று கேட்டாள். அது ஒன்றும் இல்லம்மா, பைத்தியக்கார பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போகுது. சரி, டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்று சிம்மன் கேட்டான். சரிப்பா என்று சொல்லிவிட்டு அந்த கிளினிக்கின் சாவியை கிருஷ்ணாவிடம் கொடுத்துவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். சிம்மன் சொன்னது போலவே அடுத்த 4 நாளில் கிளினிக் திறக்கப்பட்டது. கிளினிக் திறப்பு விழாவிற்கு காசிநாதன், ஆனந்த் இருவரும் முதல் ஆளாக வந்து நின்றனர். அவர்களை பார்த்ததும் சந்தோஷமாக அவர்களை வரவேற்று அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு வழியா இந்த கிளினிக் ஓபன் பண்ணியாச்சு, இதை நல்லபடியா நீ ரன் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்று காசிநாதன் சொன்னார். உடனே சிம்மன், இது எல்லாத்துக்கும் நீங்க தான் சார் காரணம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லாம இருந்தா கண்டிப்பா நாங்க இப்படி ஒரு கிளினிக் ஓபன் பண்ணியிருக்க மாட்டோம் என்று சொன்னான். சிம்மா, உனக்கும் உங்க அம்மாக்கும் அந்த திறமை இருக்கு, இது இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா, அதனாலதான் நான் சொன்னேன் என்று சொல்லி அவரும் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியில், உள்ள யாரு இருக்கா, எல்லாரும் வெளியே வாங்க என்று சத்தம் கேட்டது. உடனே சிம்மன், சார் ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் வந்து பார்த்தான். அப்பொழுது அங்கே ஒரு 4-5 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும், நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று சிம்மன் கேட்டான். இந்த கிளினிக்கை ரன் பண்றது யாரு, நீதானே என்று வந்தவர்களில் ஒருவன் கேட்டான். ஆமா, நீங்க யாரு என்று கேட்டுக்கொண்டு சிம்மன் அவன் அருகில் சென்றான். நான் சுகாதாரத்துறையிலிருந்து வரேன், இவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தியவன், நீங்க இங்க இல்லீகலா கிளினிக் நடத்துறதா எங்க காதுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடம் போதுமான இடமா இருக்காது, இன்னும் நீங்க பெருசா கட்டி இருக்கணும். அதனால இந்த இடத்துல நீங்க கிளினிக்கை ரன் பண்ணக்கூடாது, உடனே க்ளோஸ் பண்ணணும். அதை சொல்லதான் நாங்க இங்க வந்தோம் என்று சொன்னான். என்ன, கிளினிக்கை க்ளோஸ் பண்ண வந்தீங்களா? இங்க பாருங்க, நீங்க வந்து என்னோட சர்டிபிகேட் எங்க இருக்கு, நான் யாரு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு எதுவுமே கேட்காம வந்ததும் உடனே என்னோட கிளினிக்கை மூடுறதுலே குறியா இருக்கீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க என்று சிம்மன் கேட்டான். சிம்மன் அப்படி விவரமாக கேட்கவும் எதிரில் நின்று கொண்டிருந்தவன், அதான் நான் சொன்னனே, சுகாதாரத்துறையிலிருந்து வரேன், இவங்க எல்லாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அப்புறம் நீங்க கொடுக்குற மருந்து எல்லாம் போலியான மருந்துன்னு எங்க காதுக்கு வந்துச்சு. உன் மேல இப்பவே கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்ரூவ்டு வாங்கினாதான் நீ கிளினிக்கை ஓபன் பண்ண முடியும்.
அதனால இப்பவே இந்த கிளினிக்கை க்ளோஸ் பண்ணு என்று சொன்னான். இங்க பாருங்க, நான் எதுக்கு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணணும்? நான் எல்லாமே அப்ரூவ்டு வாங்கி சட்டப்படி தான் இந்த கிளினிக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ண சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. பேப்பர் எல்லாம் இதோ என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் என்று சொன்னவன் வேகமாக அவனது அறைக்கு சென்று அங்கிருந்த டிராயரில் உள்ள ஒரு ஃபைலை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தான். இது என்னோட லைசன்ஸ், இது எங்க அம்மாவோட லைசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெடிசன் தரமானதுன்னு அப்ரூவல் வாங்கின பேப்பர் என்று அனைத்தையும் அவனிடம் காட்டினான். அந்த பேப்பர்கள் அனைத்தையும் வாங்கி பார்த்தவன், அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த பேப்பர் எல்லாம் உண்மைதானா, நான் எப்படி நம்புறது என்று அவன் கேட்டான். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, நீங்க தான் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து தானே எனக்கு இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த சர்டிஃபிகேட் உண்மையா போயான்னு உங்களால கூட கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்டான். உடனே சிம்மனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன், நீ என்னையவே கேள்வி கேட்கிறியா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தயாரிக்கிறாங்க. அதனால எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு யாரால தான் கண்டுபிடிக்க முடியுது என்று சொன்னவன் அந்த பேப்பரை தூக்கி வீசினான். அவன் அப்படி பேப்பரை தூக்கி வீசவுமே இவன் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேஷனுக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொண்ட சிம்மன், இங்க பாருங்க, உங்களோட மோட்டிவ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன நினைச்சு இங்க வந்திருக்கீங்களோ அது உண்மையிலேயே நடக்காது. முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணுங்க என்று சொன்னான். ஒரு கவர்மெண்ட் அதிகாரியவே நீ மிரட்டுறியா? ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றத கேளு. இந்த இடத்துல போய் நீ மருந்து வாங்கிக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் நாங்க கொடுக்க மாட்டோம். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலை பார்த்தனா அதுக்கப்புறம் இங்க கிளினிக் நடத்துவதை கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க முடியாது என்று அவன் சொன்னான். சிம்மனுக்கு கோபம் தலைக்கேறியது. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன், அதனாலதான் உங்களை எதுவும் பண்ணாம இங்க இருந்து அனுப்பி விடலாமேன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும், பாத்துக்கோங்க என்று சிம்மன் சொன்னான். நான் சுகாதாரத்துறையிலிருந்து வர அதிகாரின்னு சொல்லியும் நீ என்னையும் மதிக்காம இப்படியெல்லாம் பேசுறியா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் ஹெட்டான கார்த்திக், ஆய் சிம்மா என்று சொல்லிக்கொண்டு கையில் பொக்கேவுடன் உள்ளே வந்தார். அதை பார்த்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் கண்ணில் உயிர் பயம் ஊசலாடியது. மொத்த டிபார்ட்மெண்ட்டிற்குமே கார்த்திக் தான் ஹெட் என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் என்பதால் இவர் எப்படி இந்த மாதிரி சாதாரண பையனோட கிளினிக் வந்தாரு என்று ஆச்சரியமாக கார்த்திக்கை பார்த்தனர். தொடரும். அவ்வளவு நேரம் சிம்மனிடம் வம்பு பேசிக் கொண்டிருந்தவர்கள் கார்த்திகை அங்கே பார்த்ததும் அதிர்ந்து நின்றனர். சிம்மன் சிரித்துக்கொண்டே, ஹலோ கார்த்திக் சார், வாங்க வாங்க, நீங்க வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னான். உடனே கார்த்திக் சிரித்துக்கொண்டே, என்ன சிம்மா இப்படி கேட்டுட்ட? நீ எவ்வளவு பெரிய மிராக்கல் டாக்டர், நீ கிளினிக் ஓபன் பண்றது இந்த சிட்டிக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அப்படி இருக்கும்போது உன்னை அப்ரிஷியேட் பண்ண நான் எப்படி வராம இருப்பேன் என்று சொன்னவன் அவன் வாங்கி வந்திருந்த பொக்கேயை கையில் கொடுத்தான். பின்பு இன்னொரு பொக்கேயை கொடுத்து, சிம்மா, இது புருஷோத்தமன் அண்ணா கொடுக்க சொன்னாரு. அவர் முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஃபாரின் போயிட்டாரு. அவர்னால வர முடியலன்னு உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னாரு என்று சொன்னான். உடனே சிம்மன், ஓகே ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு எனக்கு தெரியதானே செய்யும். சரி வாங்க, அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் கார்த்திகை அங்கிருந்து கூட்டி செல்ல, அப்பொழுதுதான் கார்த்திக் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தான். அவர்களில் ஒரு சில பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உடையை அணிந்திருப்பதை பார்த்தவன், நீங்களாம் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். உடனே சிம்மன், சார் அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் ஒரிஜினலானு செக் பண்ண வந்திருக்காங்க. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேணாம், அவங்க டியூட்டியை தானே அவங்க செய்யறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க சுகாதாரத்துறையிலிருந்து வந்தவங்கல்ல என்று சொல்லி சிம்மன் அவர்களை பார்த்து சிரித்தான். சுகாதாரத்துறையில இருந்தா? உங்களை யார் இங்க அனுப்புனா என்று கார்த்திக் கேட்டான். அங்கு நின்று கொண்டிருந்தவர்களில் ஒருவன் வேகமாக கார்த்திக் அருகில் ஓடி வந்து, சார் சார், இது ஏதோ ஃபேக் மெசேஜ்னு நினைக்கிறேன், நாங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொன்னான். என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எந்த ஏரியா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே என்று கார்த்திக் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த கிளினிக் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஓல்டு மாஸ்டரும் தீபிகாவும் இறங்கினார்கள். அவர்கள் வந்த சற்று நேரத்திலேயே ராஜேஷ் குப்தா வந்தார். அங்கு வந்தவர்களை எல்லாம் பார்த்த அந்த ரவுடிகள், டேய், இந்த பொம்பளை நம்மளை தேவையில்லாத இடத்துல கோத்து விட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ சின்ன பையன் கிளினிக் வைக்கிறான், அவனை மிரட்டிட்டு வாங்கன்னு நம்மளை அனுப்பி விட்டுச்சு. வந்தா இந்த சிட்டியில இருக்கிற மொத்த பணக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க. இந்த பையன் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண பையன் இல்ல.
இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், நம்மளை கம்பி எண்ணெய் விட்டாலும் விட்டுருவாங்க. அமைதியா இங்கிருந்து கிளம்பிடலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினர். யாரும் தங்களை பார்த்து விடக்கூடாது என்று பயந்து பயந்து போவதை பார்த்த சிம்மன் சிரித்துக்கொண்டே கார்த்திக்கிடம் பேசினான். பின்பு அங்கு வந்த அனைவரையும் உபசரித்து சிம்மன் தனது தாயை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான். அனைவரும் மீனாவிடம் நன்றாக பேசினார்கள். கிருபாகரனோ மீனாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். வந்தவர்களை கவனிப்பதில் மும்முரமாக இருந்ததால் ஓல்டு மாஸ்டரின் முகத்தை கவனிக்கவில்லை. மீனாவிற்கு தனது கணவனை தவிர அவர்கள் குடும்பத்தில் வேறு யாரையும் பார்த்திடாததால் அவளுக்கும் ஓல்டு மாஸ்டரை அடையாளம் தெரியவில்லை. ஓல்டு மாஸ்டர் மீனாவை பார்ப்பதை பார்த்த தீபிகா, தாத்தா என்னாச்சு, நீங்க ஏன் சிம்மனோட அம்மாவை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். ஓல்டு மாஸ்டர் என்ன சொல்வது என்று தெரியாமல், இல்லம்மா அது என்று ஏதோ சொல்ல வர உடனே தீபிகா, போதும் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே என்னோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு தானே சொல்ல போறீங்க. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தாத்தா சொல்லிட்டு இருப்பீங்க? அம்மா என்னை விட்டு போனாலும் அவங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு தானே நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன தாத்தா உங்களுக்கு பிரச்சனை? நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சரி டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா என்று சொல்லி ஓல்டு மாஸ்டரை கூட்டிக் கொண்டு தீபிகா அங்கிருந்து வந்திருந்த கெஸ்ட் அனைவரும் சென்று இருக்க சிம்மன் மீனாவை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அவள் மட்டும் உட்கார்ந்து மேக்னாவிற்கு ப்ராமிஸ் செய்து கொடுத்தது போல் ஒரு கிரீமை தயாரித்து கொண்டிருந்தான். மணி 12க்கு மேல் ஆகியிருந்ததால் கிருஷ்ணாவும் அவனுடைய குழந்தையும் கூட தூங்கியிருந்தார்கள். அவன் மட்டும் தனியாக உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது, யாராவது இருக்கீங்களா என்று வெளியில் ஒரு பெண் குரல் கேட்டது. உடனே சிம்மன், உள்ள வாங்க என்று சொல்லிவிட்டு அவனது அறையிலிருந்து வெளியே சென்றான். 25 வயது தக்க பெண் மெலிந்த தேகத்துடனும் கருவளையம் சூழ்ந்த கண்களுடனும் உள்ளே வந்தாள். அவளை பார்க்கும் பொழுதே அழுதழுது ஓய்ந்திருக்கிறாள் என்பது நன்றாக தெரிந்தது. அவள் உள்ளே வந்ததும் வாசலில் இராணுவ உடையுடன் ஒருவன் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த அந்த பெண்ணை சிம்மன் உட்கார வைத்துவிட்டு, என்னாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணுது என்று கேட்டான். உடனே அந்த பெண், என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, ரொம்ப தலை சுத்துது, தலையெல்லாம் ஏதோ நிறைய வெயிட்டை தூக்கி வச்சிருக்க மாதிரி பாரமா இருக்கு என்று சொன்னாள். உடனே சிம்மன் அந்த பெண்ணின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு பின்பு வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த இராணுவ வீரனை பார்த்து கொண்டே, சரி நீங்க யார் கூட வந்தீங்க என்று கேட்டான். வீட்டுல யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், நான் தனியா தான் இங்க வந்தேன் என்று அந்த பெண் சொன்னாள். சரி அப்போ உங்க ஹஸ்பண்ட் எங்க என்று சிம்மன் கேட்டான். உடனே அந்த பெண் அழுக ஆரம்பித்து விட்டாள். ஏன் ஏன் இப்ப அழுகிறீங்க என்று சிம்மன் எதுவும் தெரியாதது போல் கேட்க தனது கண்களை துடைத்து கொண்டு, என்னோட ஹஸ்பண்ட் 20 நாளைக்கு முன்னாடி நடந்த போர்ல இறந்து போயிட்டாரு என்று சொன்னாள். ஏற்கனவே சிம்மன் அவளை பார்த்து கொண்டே வாசலில் நின்று கொண்டிருந்த இராணுவ வீரனை பார்த்தவன் அவனுக்கு நிழல் இருக்கிறதா என்று பார்த்தான். அவனது உடல் மட்டுமே நின்றதே தவிர அவனுக்கு எந்த ஒரு நிழலும். அப்பொழுதே அவனுக்கு புரிந்து போய் அவன் இப்பொழுது உயிருடன் இல்லை என்று. உடனே சிம்மன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்க, அவரை நினைச்சு நினைச்சு நீங்க அழுகிறதுனாலதான் உங்களோட உடம்பு இப்படி வீக் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் மெடிசன்ஸ் வச்சிருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க, 2 நாள்ல சரியாயிடும் என்று சொன்னான். உடனே அந்த பெண், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனிடம் மருத்துவத்திற்கான ஃபீஸை கொடு. உடனே சிம்மன், ஹஸ்பண்ட் எங்களுக்காக உயிரே கொடுத்துருக்காரு, பணம் எதுக்கு, நீங்களே இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் அவருக்கு செலுத்துற மரியாதையா இருக்கட்டும் என்று சொன்னான். உடனே அந்த பெண் அவனை பார்த்து தலையை அசைத்து விட்டு அங்கிருந்து சென்றாள். அந்த பெண் அங்கிருந்து சென்றதும் அவ்வளவு நேரம் அவளுக்காக வெளியில் காத்து கொண்டிருந்தவன் அவளை பின்தொடர்வதற்காக காலை எடுத்து வைக்க அந்த இடத்தை விட்டு அந்த ஆவியால் அசையக்கூட முடியவில்லை. அந்த பெண் சற்று தூரம் செல்லும் வரை அமைதியாக இருந்த சிம்மன் அவள் மறைந்து போனதும் பேசத் தொடங்கினான். நீ இறந்து 20 நாளாச்சு, உன்னுடைய உலகத்துக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். என்ன, நான் இறந்து போயிட்டனா, நான் உயிரோடு இல்லையா என்று ஆச்சரியமாக கேட்டவன் அப்பொழுதுதான் யோசித்து பார்த்தான். போர் நடக்கும் பொழுது அவனது மார்பில் துப்பாக்கி குண்டு துளைத்து அதே இடத்திலேயே அவன் உயிர் நீங்கி இருந்தான். உடனே அந்த இராணுவ வீரனின் ஆவி அழுது கொண்டே, நான் அவளோட புருஷன், அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, என்னால அவ கூட வாழ முடியலன்னா என்ன, நான் அவ பக்கத்துலயாச்சும் இருந்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை விடுங்க என்று சொன்னான். உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க,
கண்டிப்பா உங்க மனைவி மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு நான் நம்புறேன். ஏற்கனவே நீங்க இந்த உலகத்துல இல்லாதது அவங்களுக்கு பெரிய வலியை கொடுக்குது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க பின்னாடி போனீங்கன்னா உங்க பின்னாடி வர மத்த கெட்ட ஆத்மா அவங்கள ரொம்ப காயப்படுத்தும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? உங்க மனைவி உங்களால இன்னும் காயப்படணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். சற்று நேரம் அமைதியாக இருந்த அந்த ஆவி, இல்ல, நான் அவ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவளை கஷ்டப்படுத்துற எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். என்னை எங்க போக சொல்றீங்களோ நான் அங்க போறேன். நான் போற உலகத்துக்கான வழி எங்க இருக்கு என்று கேட்டான். உடனே சிம்மன், அதுக்கான வழியை நான் காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி அவனது கையை சுடக்கு போட அதிலிருந்து ஒரு ஒளி உருவாகியது. உடனே அந்த ஆவியும் நன்றி உணர்வுடன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு போக சட்டென்று திரும்பி, எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய முடியுமா என்று கேட்டான். உடனே சிம்மன், சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் என்று கேட்டுவிட்டு அந்த ஆவியை பார்த்து கொண்டு நின்றான். தனது உலகத்திற்கு போகும் முன்பு அந்த இராணுவ வீரனின் ஆவி சிம்மனிடம் எனக்காக ஒன்று செய்ய முடியுமா என்று கேட்டது. உடனே சிம்மனும், இந்த நாட்டுக்காக உன்னோட உயிரையே கொடுத்துருக்க, உனக்காக நான் இதை செய்ய மாட்டேனா? சொல்லு, நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். நான் என்னை விட அதிகமா இந்த நாட்டை நேசிச்சிட்டேன். அதனாலேயோ என்னவோ நான் வேற யார் மேலேயும் அவ்வளோ அன்பு காட்டல. நான் இறந்த பிறகுதான் தெரியுது என்னோட ஒய்ஃபை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல நான் ஒரு நாள் கூட அவளை எவ்வளவு விரும்புறேன்னு அவகிட்ட சொன்னதே இல்லை. இன்னொரு முறை என்னோட ஒய்ஃபை நீங்க பார்த்தா அவகிட்ட அவளை நான் ரொம்ப லவ் பண்ணதா சொல்லுங்க. அப்புறம் அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவ யாரும் சத்தமா பேசினா கூட பயந்துடுவா. அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவ. அவ கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு துணை இல்லாம இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவ சந்தோஷமா இருந்தானா எனக்கு அது போதும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆவி அங்கிருந்து மறைந்தது. அந்த ஆவிக்குள் இவ்வளவு வலி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்காத சிம்மன் ஒரு நிமிடம் கண் கலங்கி நின்றான். இந்த காதல் தான் எவ்வளவு விசித்திரமானது. கரடு முரடாக தெரிபவனுக்குள்ளும் இந்த காதலால் மட்டும்தான் அன்பு சுரக்க வைக்கிறது. தன் மனைவி மீது எவ்வளவு காதல் வைத்திருந்தால் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பான் என்று நினைத்தவனுக்கு ஏனோ திடீரென்று மேக்னாவின் நினைவு அதிகமாக வந்தது. அப்பொழுதுதான் அவளுக்காக அவன் கிரீம் தயாரித்து தருகிறேன் என்று சொன்னது நினைவு வர வேகமாக அங்கிருந்த ஒரு லேப் போன்ற அறைக்கு சென்றவன் ஒரு சில மூலிகை பொருட்களை கொண்டு ஒரு கிரீமை தயாரித்தான். பின்பு அதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கொண்டு மேக்னாவை பார்க்க சென்றான். மேக்னா இரவு உணவு முடித்துவிட்டு கிச்சனில் இருந்த மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். மெதுவாக கதவை திறந்து உள்ளே சத்தமில்லாமல் வந்தவன் மேக்னா கிச்சனில் இருப்பதை பார்த்துவிட்டு மெதுவாக சென்று அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். திடீரென்று அப்படி யாரோ தன்னை அணைத்ததும் அதிர்ந்து போன மேக்னாவிற்கு அந்த அணைப்புக்கு சொந்தக்காரன் தன்னவன்தான் என்று தெரிந்ததும், சிம்மன், நீயா என்று கேட்டாள். மேக்னாவின் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்த சிம்மன் சிரித்துக்கொண்டே, என்ன காப்ளின், இந்த நேரத்துல என்ன தவிர வேற யார் பார்க்க வரப்போறா என்று கேட்டான். உடனே மேக்னா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, மணிய பாத்தியா? 1 மணி. இந்த நேரத்துல நீ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்று சொன்னாள். உடனே சிம்மன் அவளை தன் புறம் திருப்பி அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தவன், சாரி மேடம், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சான், பட் ஷாக் ஆயிட்ட என்று சொன்னான். உடனே மேக்னா அவனை அணைத்து கொண்டு அவனது மார்பில் சாய்ந்து, சாரி, நானும் நீ வருவேன்னு நினைச்சு பார்க்கல, அதான் பயந்துட்டேன். சரி சொல்லு, ஃபோன் கூட பண்ணாம இந்த நேரத்துல வந்திருக்கேன்னா முக்கியமா ஏதாவது காரணம் இருக்கும். என்ன விஷயம் என்று கேட்டாள். ஏன், உன்னை பார்க்க வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமா என்ன? உன்னை பார்க்க வர்றதே எனக்கு ஒரு காரணம் தானே என்று சொன்னவன் அவளை அப்படியே தனது கைகளில் தூக்கினான். உடனே மேக்னா, அச்சோ, என்னோட ஆப்ரானை கூட நான் இன்னும் ரிமூவ் பண்ணல, ப்ளீஸ் என்னை கீழே இறக்கி விடு சிம்மா என்று சொன்னாள். அதெல்லாம் முடியாது, அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா வா என்று சொல்லிவிட்டு அவளை தூக்கி கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்தவன் ஆப்ரானை கலட்டி அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு பின்பு அவளது 2 கால்களையும் தூக்கி தன் மடி மீது வைத்து கொண்டவன் கால்களின் விரல்களை சொடுக்கெடுத்துக்கொண்டே, மேக்னா என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டான். சிம்மனின் முகத்தில் ஏதோ கவலை இருப்பதை பார்த்த மேக்னா, என்னாச்சு என்னோட லிட்டில் டாக்டருக்கு? ஏன் இன்னைக்கு டாக்டரோட முகம் சோகமா இருக்கு என்று கேட்டாள். வேகமாக அவளது காலை கீழே இறக்கி வைத்துவிட்டு
அவளது மடியில் தனது முகத்தை புதைத்து கொண்டவன் அவளது இடையை கட்டிக்கொண்டு, மேக்னா, உன் கூட நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் நம்ம தலையில உள்ள முடி நரைக்கிற வரைக்கும் வாழணும். நீ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல்ல என்று கேட்டான். சிம்மனின் அந்த செயல் மேக்னாவிற்கு புதிதாக இருந்தது. எப்பொழுதும் அவளுக்கு ஆறுதல் சொல்லும் அவன் இன்று கலங்கியிருப்பது ஏனோ அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே அவனை தன்னுடன் அணைத்து கொண்டவள் அவனது தலையை அன்பாக வருடி விட்டு கொண்டே, சிம்மா, நான் எங்க போறேன்? நம்ம 2 பேரும் இங்க தான் வாழ போறோம். நீ, நான், உங்க அம்மா, நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா. இதுதான் நம்ம உலகம். நம்மளோட உலகத்துல நம்ம சந்தோஷமா வாழ்வோம் என்று சொல்லி அவனது தலையை மெதுவாக தூக்கி அவனது நெற்றியில் தனது இதழை பதித்தாள். மேக்னா அப்படி சொன்னதும் சிம்மனுக்கு சற்று ஆறுதலாக இருக்க அவளிடமிருந்து விலகியவன் அவளை அப்படியே தூக்கி தன் மடி மீது உட்கார வைத்துக்கொண்டு பின்பு அவளது கண்களை சுற்றியிருந்த கருவளையத்தை தொட்டு பார்த்தான். உடனே மேக்னா அவனது கைகளை பிடித்து கொண்டு, அது ஒன்றும் இல்லை சிம்மா, நான் நைட்டு அவ்வளவா தூங்க மாட்டேன். அதனால தான் எனக்கு இந்த கருவளையம் வந்திருக்கு. இது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது என்று சொன்னாள். எனக்கு தெரியும் உன்னால் எதுக்கு நிம்மதியாக தூங்க முடியலன்னு. நீ இன்னும் உன்னோட எக்ஸஸ் பண்ணிக்கிட்ட அனுபவிச்ச டார்ச்சர்லேருந்து வெளிவரல. அதனால தான் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் உனக்கு ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். நீ அதை டெய்லி எடுத்துக்கிட்டனா கண்டிப்பாக உனக்கு தூக்கம் வரும் என்று சிம்மன் சொன்னான். உடனே மேக்னா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, எனக்கு நீ பக்கத்தில் இருந்தால் போதும், வேற எந்த ப்ரெஸ்கிரிப்ஷனும் தேவையில்ல என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு, அப்படியா, அப்போ ப்ரெஸ்கிரிப்ஷனோட நேம் சிம்மன்னு மாத்திடவா என்று சொன்னான். உடனே மேக்னாவும் சிரித்து கொண்டு, என்னோட மெடிசின் பேரு சிம்மன்னா நான் லைஃப் லாங் கூட அந்த மெடிசனை எடுத்துப்பேன் என்று சொல்லி அவனது இதழில் மெதுவாக முத்தம் வைத்தாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு அவளுடன் இணைந்து இதழ் போர் நடத்த தொடங்கினான். போதும் போதும் என்கிற அளவிற்கு ஒருவர் காதலை ஒருவருக்குள் பரிமாறினர். பின்பு சிம்மன் சிரித்துவிட்டு, ஏய் குட்டி காப்ளின், இப்படியே நீண்டுக்கிட்டே போச்சுன்னா என்னால் ரொம்ப நேரம் நல்லவனா இருக்க முடியாது. அப்புறம் நான் ஏதாவது விபரீதமாக பண்ணாலும் பண்ணிடுவேன் என்று சொல்லி அவளை பார்த்து விஷமமாக சிரித்தான். உடனே மேக்னா சிரித்து கொண்டே, யூ பேட் பாய், இன்னும் உன்னோட படிப்பு முடியல, ஞாபகம் இருக்கட்டும் என்று சொன்னாள். என்ன பண்ண காப்ளின், உன்னை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சரி, இப்ப ஞாபகம் வந்ததோட சொல்லிடுறேன் என்று சொன்னவன் தன்னுடன் வரும்பொழுது கொண்டு வந்த அந்த டப்பாவை எடுத்து மேக்னாவிடம் நீட்டினான். இது என்ன என்று மேக்னா கேட்டாள். நான் தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், அதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோன்னு. அந்த க்ரீம் தான் இது. எனக்கு உன்னை முதல்ல பார்த்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உன்னோட அந்த கருவளையம் மட்டும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண, ட்ரை பண்ணி பாரு என்று சொன்னவன் அவனே அதை ஓப்பன் செய்து அவளுக்கு அப்ளை செய்து விட்டான். அதிலிருந்து வாசமும் நன்றாக இருக்க, உண்மையிலே இதோட ஸ்மெல் நல்லா இருக்கு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமா என்று கேட்டாள். ஹலோ மேடம், இது சிம்மனோட கைவண்ணத்தில் உருவானது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்று சொன்னான். உன்னோட திறமையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் இதோட கலர் தான் கொஞ்சம் அக்லியாக இருக்கிற மாதிரி இல்லை என்று சொன்னாள். மேக்னா, இது ரொம்பவும் அபூர்வமான மூலிகையில் வச்சு பண்ணது. இந்த மூலிகை கிடைக்கிறது எல்லாம் ரொம்ப ரேர். அதனால தான் இதோட கலர் ப்ரௌன் கலரில் இருக்கு. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இதை இப்படியே நம்ம மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். மார்க்கெட்லேயும் குட் நேம் உனக்கு கிரியேட் பண்ணும் என்று சிம்மன் சொன்னான். சரி சரி, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம லேபில் கொடுத்து இப்போவே செக் பண்ணி வாங்கிடலாம், வா போலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக மேக்னா சிம்மனிடமிருந்து விலகினாள். உடனே சிம்மன், மணியை பாரு, மணி 2 ஆச்சு, இப்போ எந்த லேப் உனக்காக திறந்திருக்கும்? எதா இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம். இப்போ மேடம் என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா என்று கேட்டு மறுபடியும் அவளை பார்த்து விஷமமாக சிரித்தான்.